சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சிரிங்கடி சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை எப்படி அழ வைக்கிறேன்னு பாருங்க. இந்த நேரம் ஆகாஷ் இங்க இருந்தா சரி வராது. அவனை எப்படியாவது இங்க இருந்து வெளியில அனுப்பணுமே. எங்க அனுப்பலாம்? சுகர் அதிகமா போட்டியா இல்லையா? போட்டிருக்க மாமா. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. ஆகாஷ் ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாட்டி. நம்ம சுந்தரமூர்த்தி இப்பதான் கால் பண்ணி இருந்தாரு. அந்த கடலூர் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ உங்ககிட்ட நேர்ல பேசணுமா? அவர் இப்போ நம்ம ஆபீஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. போயிட்டு வந்துடுறியா? பாட்டி இந்த நேரத்துல எதுக்கு பாட்டி? காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல. ஆகாஷ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் காலையில 10 மணிக்கெல்லாம் கடலூர் போயிடுறாரா. அதனாலதான் உன்னை இப்பவே மீட் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன ஆகாஷ், அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறியா? சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மாதவி, மாதவி, அம்மா கூப்பிடாங்க பாரு. என்னத்த கூப்பிட்டீங்களா? என் வைர நெக்லஸ பாத்தியா? இல்லைங்களே அத்த, நான் பாக்கலையே அத்த. என்ன பாக்கலையா? அட கடவுளே, எங்க போயிருக்கோம்? சுமதி அம்மா சொல்லுங்கம்மா. மேல என் பெட்ல என் வைர நெக்லஸ் வச்சிருந்தேன், பாத்தியா? இல்லைங்கம்மா. ஏய், எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ அம்மா, சத்தியமா நான் நகையை பாக்கலம்மா. நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். இரு, போலீஸ வர வைக்கிறேன். பாட்டி, எதுக்கு போலீஸ்? அந்த நெக்லஸ் உங்க ரூம்ல தான் இருக்கும். வேணும்னா எல்லாரும் போய் இன்னொரு தடவை தேடி பார்க்கலாம். இல்ல தென்றல், நான் தான் ஏற்கனவே தேடிட்டேன்னு சொல்றேன்ல. அந்த நெக்லஸ் சாதாரண நகை இல்ல. அதோட விலை 28 லட்சம். சும்மா விட்டுட முடியுமா? போலீஸ் வந்தாதான் அதை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அம்மா வணக்கம்மா. என் பெட் மேல வச்சிருந்த வைர நெக்லஸ் எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ். அதோட விலையே 28 லட்சம். எப்படியாவது அதை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க. பதட்டப்படாதீங்க மேடம், எப்படி கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு யாராவது உங்க வீட்டுக்கு புதுசா வந்தாங்களாமா? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு புதுசா யார் வந்தாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் யாரு? எப்ப இங்க வந்தாங்க? இவ என் பேத்தி தென்றல், என் பேரனை கட்டிக்க போறவ. இவங்க 2 பேரும் தென்றலோட ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, ஹேண்ட்பேக் கொண்டு வந்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், கொண்டு வந்தோம். ஏன் அந்த நெக்லஸை நாங்க தான் எடுத்தோன்னு சந்தேகப்பட்டு எங்க ஹேண்ட்பேக்கை செக் பண்ண போறீங்களா? ஆமா,
உங்க ஹேண்ட்பேக் எங்க இருக்கு? மேல ரூம்ல இருக்கு. வாங்க வந்து காட்டுங்க. மேடம் நாங்க தான் எடுக்கலன்னு சொல்றோம்ல. எடுக்கலல, அப்படியே பயப்படுறீங்க? வந்து காட்டுங்க. வாங்க. எதுவும் இல்லம்மா, போல வாங்க. சொல்லுங்க. வா தென்றல். எங்க போச்சு? நான் தானே வச்சேன். நானும் துளசியும் உங்களுக்கும் ஆகாஷ்க்கும் ஒரு டாஸ்க் வைக்க போறோம். டாஸ்கா? டாஸ்கா? என்ன டாஸ்க்? அது தென்றலுக்கு நல்ல நண்பன் சித்து, நீங்க தென்றலோட வருங்கால கணவன். உங்க 2 பேர்ல யாரு தென்றல முழுசா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். சரி, முதல்ல டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. ஆமாங்க, முதல்ல சீக்கிரம் சொல்லுங்க என்ன டாஸ்க். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரும். அதுக்குள்ள நல்லா யோசிச்சுக்கோங்க. அதாவது தென்றலுக்கு பிடிச்ச கோயில் பிரசாதம், தென்றலுக்கு பிடிச்ச கிஃப்ட், தென்றலுக்கு பிடிச்ச புத்தகம், தென்றலுக்கு பிடிச்ச பூ. இந்த நாளையும் கரெக்டா 1 ஹவர்க்குள்ள நீங்க எப்படியாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்து தென்றல் கிட்ட கொடுக்கணும். அதுதான் டாஸ்க். என்ன யோசிச்சிட்டீங்களா? நல்லா யோசிச்சிட்டேன். நானும் தான் யோசிச்சுட்டேன். கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல நான் தான் வின் பண்ணுவேன். வேண்டாம் ப்ரோ, உங்களை விட தென்றல் நான் தான் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா கடைசியா தென்றலுக்கு பிடிச்ச புக் என்னன்னு காட்டுங்க பாக்கலாம். புக்கு
நாவல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி சித்து, எனக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் அவ்வளவா பிடிக்காது. சாரி. ப்ரோ இப்ப என்ன சொல்றீங்க? உங்களை விட நான் தான் தென்றல தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல. ஆமா ப்ரோ. ஆகாஷ், இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன உங்க பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போக முடியுமா? இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். வா போலாம். வா. பாய் பாய். மச்சான் செம்ம இல்ல? இல்ல போலாமா? போலாம். டேய் போதும்டா. இதுக்கு மேல ஏதாவது சமாளிச்ச நான் டென்ஷன் ஆயிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஆகாஷுக்கு செஞ்ச தியாகத்தை நான் கவனிக்கல நினைச்சியா? சிறுத்தை, நீ என்ன சொல்? ஆகாஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை முன்னாடி போக விட்டு அதுக்கப்புறம் இந்த தியாகி பின்னாடி வராரு. இதெல்லாம் எதுக்கு? ஆகாஷ்க்கு தென்றலை விட்டு கொடுக்கணுன்றதுக்காக தானே. ஏன் சித்து, நீங்க தென்றல விரும்ப தானே செய்றீங்க, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நான் கூட தென்றலுக்கு ஆகாஷ் தான் பொருத்தமா இருப்பாருன்னு துளசிக்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். ஆனா இப்பதான் தெரியுது, ஆகாஷை விட நீங்க தான் தென்றலுக்கு 100% பொருத்தமானவர். ஐயோ ஏங்க, உங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க. அவர் அவங்க கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, தென்றல் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆகாஷ் அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாரு. இது புரியாம நீங்களாம் தென்றலுக்கு நான் தான் கரெக்ட்னு என்னையும் குழப்பி, தேவையே இல்லாம அவங்களையும் குழப்பி, ப்ளீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தென்றல் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சதா? சித்து, இன்னாருக்கு இன்னாருன்னு ஏற்கனவே கடவுள் எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது தென்றல் விஷயத்திலயும் நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஆமா சித்து, மொத்தத்துல நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு தென்றல் மட்டும் இல்ல, நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஆஸ் எ ஃப்ரெண்டா எங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா? அட என்னங்க நீங்க இதுக்கு போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு? மொபைல கொடுங்க, வாங்க. வா. சிரிடா. இது உங்க பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாங்ஸ் யுவர் சாய்ஸ் நிகழ்ச்சி. வழக்கமா காலர்ஸ் கேக்குற பாடல் தான் நாங்க ப்ளே பண்ணுவோம். அவங்க டெடிகேட் பண்ண சொல்றவங்களுக்கு தான் நாங்க டெடிகேட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு ஆர்ஜே தென்றல், அதாங்கன்னா எனக்கு பிடிச்ச பாடலை நான் ப்ளே பண்ண போறேன். அதுக்கான காரணம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துளசிக்கு இன்னைக்கு பர்த்டே. அவளுக்கு மட்டும் இல்லங்க, அவ லவ்வருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பர்த்டே கூட மேட்சா ஒரே நாள்ல என்னோட செல்ல குட்டிக்கும் அவளோட உயிர் விஸ்வா. அவ அப்படிதாங்க என்கிட்ட சொல்லுவா, துளசி விஸ்வா உங்க 2 பேருக்கும் விஷ் ஹாப்பி பர்த்டே. சோ அவங்களுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பணக்காரன் மூவில இருந்து ஒரு சாங் அவங்களுக்கு டெடிகேட் பண்ண போறேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனச்சு ஓய், நேர்ல கண்டுக்காம விட்டுட்டு எஃப்எம்ல ஆளு வச்சு பாட்டு போடுறியா? ஏடி ஏய், உண்மையிலே எஃப்எம்ல பாடினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், செம்மையா நடிக்கிற நீ. தத்தி, சத்தியமா என் ஏற்பாடு இல்லடா, என்ன நம்பு. அப்ப யார் அப்படி பண்ணிருப்பா? அதுதாண்டா எனக்கும் புரியல. ஹலோ வணக்கம், இது 92.7 பிக் எஃப்எம். அடுத்த காலர் யார் பார்க்கலாம்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? தென்றல். தென்றல் வந்து உன்னை தொடும் செம்ம பாடலுங்க. கண்டிப்பா உங்களுக்காக போறேன், இது உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். ஹலோ,
நான் பாட்ட கேக்கல. தென்றலுங்கிறது யாரு? ஏங்க தென்றல்ங்கிறது எங்க எஃப்எம்மோட ஆர்ஜிங்க. அவள முதல்ல லைன்ல வர சொல்லுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? என்ன பிரச்சனையா? உங்க ஆர்ஜே என் வாழ்க்கையோட விளையாடுறாங்க. நான் கட்டிக்க போற ஏன் விஸ்வா மாமாவ அந்த துளசி லவ்வர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு பாட்டு வேற போடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? விஸ்வா மாமா எனக்கு மட்டும் தான். நான் தான் அவரை கட்டிக்க போறவ. ஒரு பாட்டு போட்டது குத்தமா? நான் இத சும்மாவே விட மாட்டேன். மேடம் அவங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க, மன்னிச்சிடுங்களேன். வேணா விஸ்வா எனக்கு தான், விஸ்வா உனக்கு தான், விஸ்வா உனக்கு தான் அப்படின்னு ஒரு பாட்டு போடட்டுமா? ஹலோ, மறுபடியும் கலாய்க்கிறீங்களா? நான் சாதாரணமா பேசினாலே கலாய்க்கிற மாதிரி இருக்குமா? இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? விஸ்வா மாமா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு போடணும், அவ்வளவுதானே? கிண்டல் எதுவும் பண்ணலையே. சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ போடுறேன் பாருங்க பாட்ட, அத கேட்டு ஆடி போயிட போறீங்க அப்படியே. அவங்களுக்காகவே அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு நல்ல பாடல் வரப்போது, கண்டிப்பா கேட்டு ரசிங்க. என்னங்க பிரச்சனை? யாருங்க அந்த பொண்ணு? துளசிங்கிறது என் ஓல்ட் ஃப்ரெண்ட். விஸ்வாவும் அவள லவ் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. சரின்னு விஷ் பண்ணி பாட்டு போட்டேன். இது ஏதோ முறை பொண்ணு போல இருக்கு. காண்டாய் கால் பண்ணிருக்கு. ஓ, அப்படி போதா கதை? ஐயோ, ஆனா சும்மா சொல்லக்கூடாது சித்து. அட்டகாசமா டீல் பண்ணிட்டேன். கை கொடுங்க, கை கொடுங்க. துளசியோட பர்த்டேவை நாம இன்னைக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். அது விஷயமா தான் நான் போன் பண்ணேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க கொண்டாடலாம்? இது என்ன கேள்வி? பர்த்டே பேபி துளசி வீட்ல தான் கொண்டாட போறோம். நீ சொல்றது நல்ல ஐடியா. அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியா அரட்டை அடிக்கலாம். ஹலோ, என்ன துளசி இருக்கியா? நான் ஆக்சுவலி இப்ப என் மாமா வீட்ல இருக்கேன். ஒரு போலீஸ் கேஸ்ல நான் தான் முக்கியமான விட்னஸ். ஆதாரத்துக்காக என்ன இங்க தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு என்னடி, உன் மாமா வீட்லயே பர்த்டேவை கொண்டாடிடலாம். அதாண்டி நானும் சொல்ல வரேன். பர்த்டே அன்னைக்கு நான் எப்பவுமே என் வீட்ல தான் கொண்டாடி இருக்கேன். அதனால இங்க கொண்டாடுறத விட என் வீட்ல கொண்டாடுறது தான் எனக்கு சந்தோஷம். என் அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி, இப்போ நாங்க என்ன செய்யணுங்கிற? நீங்க நேர்ல வர வேண்டாம். போன்ல நீங்க விஷ் பண்ணது நேர்ல செலிப்ரேட் பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் எங்க வீட்ல கிராண்டா கொண்டாடலாம். ஓகே? ஏய், என்னடி ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேச்சிலேயே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சரி அபி, இத கேட்டு அவன் மனசை ஹர்ட் பண்ண வேண்டாம். சரி துளசி, உன் விருப்பப்படி அடுத்த வருஷமே நாம செலிப்ரேட் பண்ணலாம். சரி துளசி, நான் அப்புறமா பேசுறேன். சரிடி, பாய் பாய். சர்ப்ரைஸ் ஆயிடுவா. ஆமாண்டி, கண்டிப்பா ஆயிடுவா. ஏய் துளசி, என்னடி அப்படியே ஷாக் ஆயிட்ட? என்னடி உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்கடி. வா. அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி தானே? ஏய், என்னடா பண்ற தத்தி? இரு 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 லைட்டா. பாரு, இங்க பாரு துளசி, நான் சொல்லும் போதுதான் நீ கண்ணை திறக்கணும், சரியா? ஓகே ஓகே. இப்ப கண்ணை திறந்து பாரு துளசி. ஷூர் ஷூர்.
கேக் கட் பண்ணலாமா? என்ன கன்றாவே அவங்கள சேர்த்து வச்சு நானே கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கருமம் கனவுல கூட மாமா அவ கூட சேர்றதை என்னால தாங்க முடியாது. நான் விடவும் மாட்டேன். மாமா எனக்கு மட்டும்தான். அந்த கேக்க 2 பேரும் சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணணும். விஸ்வா அங்க வந்துட்டானா சிவகாமி? வந்திருக்கானே. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துளசியோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப புத்திசாலிங்க. விஸ்வாவை கூப்பிட வந்தது அவளோட ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகட்டும்னு நான் அனுப்பி வச்சேன். நான் ஒரு போலீஸ் கமிஷனர்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த பையன் தைரியமா வந்தது பெரிய விஷயம்தான். ஏதோ துளசி மேல இருக்கிற அக்கறையினால அப்படி செஞ்சுட்டாங்க. அவங்கள மன்னிச்சிடுனே. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல சிவகாமி. எப்படியோ விஸ்வா உன் வீட்டுக்கு வந்துட்டான், எனக்கு அது போதும். துளசி விஸ்வா பிறந்தனால நீ சந்தோஷமா கொண்டாடணும். நீயும் அண்ணியும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கோனே. நடக்காதத நீ ஏமா பேசிட்டு இருக்க? அதை விடு. உன் பையன் விஸ்வா தான் பிறந்தனால முத தடவையா உன் வீட்டுல கொண்டாட போறான். அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நடக்க நீதானே காரணம். எனக்கு வரம் கொடுக்கிற சாமி எப்பவும் நீயா தான் இருக்கு. நான் எதுக்கும் காரணம் இல்லம்மா. உன் நல்ல மனசுக்காக தான் கடவுள் துளசி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விஸ்வாவை உன்கிட்ட வந்து சேர்த்துருக்கான். கூடிய சீக்கிரம் நிரந்தரமா உன்கிட்டே வந்து சேர்த்துருவான். அப்புறம் மச்சான், இன்னொரு விஷயம். பர்த்டே கொண்டாடுறதுக்காக விஸ்வா துளசியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது பைரவிக்கு தெரியாது. ஏதோ போலீஸ் என்கொயரிக்காக தான் விஸ்வா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். சரி, இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. தெரியாம நீங்க பாத்துக்கங்க, சரியா? சரி மாமா. சரி, நான் வச்சிடறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏதாவது கெடுதல் நடக்குமோன்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காது. பசங்க ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஆயிடுச்சே அபசுகுணம் மாதிரி. ஒண்ணும் ஆகாது. ஆண்டி, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. தற்செயலா ஏதோ தப்பு நடந்துருச்சு. பிரச்சனை இல்ல, வேற கேக் வாங்கிட்டு வந்துடலாம். சித்து வாங்கிட்டு வந்துடுறியா? நான் உடனே போய் இன்னொரு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். ப்ரோ, எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு? நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன், உடனே வந்துடும். ஆமா, ஆகாஷ் சொல்றதும் பெஸ்ட் ஐடியா தான். உடனே ஆர்டர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. அதுக்கு அவசியமே இல்ல. ஆல்ரெடி கேக் ரெடி. எல்லாரும் புரியாம பாக்குறீங்க. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் புது கேக்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கேக்ல பள்ளி விழுந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? பள்ளி கேக்ல விழுந்தது மட்டும் இல்ல, பள்ளிய யாரு கொண்டு வந்து கேக்ல போட்டான்றது வரைக்கும் எனக்கு தெரியும். அட, வேற யாரு? நம்ம காஞ்சிபுரம் கனகலட்சுமி தான். லக்ஷ்மியா? அவளுக்கு அவ்வளவு திமிரு கூடி போச்சா? ஆமா தென்றல், அவளை சும்மா விடக்கூடாது.
ஆமா அவ இதுக்கு பள்ளிய போடணும். நம்ம சந்தோஷமா ஒன்ன பிறந்த நாள் கொண்டாடுறத அவளால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காவ. அவ போய் அவளை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, ரிவெஞ்ச் எல்லாம் அப்புறம் தான். இப்போ ஒன்லி செலிப்ரேஷன் மூடு தான். ஓகே, அவளை வீட்டுக்கு போய் அப்புறமா கவனிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பிறந்த நாளா கொண்டாடுறீங்க? இப்ப பாருங்க உங்களை எப்படி பைரவி அத்தைக்கிட்ட மாட்டி விடுறேன்னு. துளசி, இன்னைக்கு நீ தொலைஞ்சடி. அத்தை சொல்லு. நாம நல்லா ஏமாந்துட்டோம் அத்தை. என்னடி உளற? என்ன ஏமாந்துட்டோம்? விஸ்வா மாமா இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? அவனை ஏதோ விசாரணைக்கு போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ அதான் இல்ல அத்தை. மாமா இப்போ அந்த சிவகாமி வீட்ல இருக்காரு. பாருங்க. ஏன் புள்ளி என்னை ஏமாத்திட்டானே, அதத்தான் என்னால தாங்க முடியல. அம்மா, இத சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தோல அவங்க சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வருத்தப்படுற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். செய்ய தாண்டி போறேன். அவங்க எல்லாரும் டின்னருக்கு இங்க தானே வர போறாங்க. அப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு அந்த துளசி மட்டும் இல்ல, விஸ்வா, என் வீட்டுக்காரரு எல்லாரும் ஷாக் ஆக போறாங்க. அத்தை, அப்படி என்ன பண்ண போறீங்க? நீ பொறுத்திருந்து பாருடி என்ன நடக்க போகுதுன்னு. டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடிமா. என்னப்பா, என்கொயரி எல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சதுமா. நான் பைக்ல யார் மேலயும் மோதல. அது தப்பான இன்ஃபர்மேஷனா. அப்பா கமிஷனர்னு சொன்னதுனால என்ன போக சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, மாமா எப்படி வாய் கூசாம பொய் சொல்றாரு பாருங்க அத்தை. எல்லாத்துக்கும் சேர்த்து என்கிட்ட பதில் இருக்குடி. சரிப்பா, எல்லாரும் சாப்பிடலாம். டின்னர் ரெடியா இருக்கு. ஆன்ட்டி சூப்பர். உங்க வாயால இந்த வார்த்தை வரணும் தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்ட்டி, பிரியாணி சூப்பரா சூப்பர். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதான் சாப்பிட்டு தானே இருக்கேன். எங்களுக்கு கூட மிச்சம் வைக்க மாட்டே போல இருக்கே. ஆண்டி, சிக்கன் வறுவல் சூப்பர். இப்படியே சாப்பிட்டோம் ஒரே மாசத்துல நல்லா குண்டாயிடுவோம். விஸ்வா, அதான் உன் அத்தைய துளசிய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நீ நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பு. நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாச்சு. சிவகாமி, என்னன்னு எதுக்குமா அப்படி பேசுன? நம்ம ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேனே. உன் அண்ணி ஏதாவது சொன்னாலாமா? உன் அமைதியே சொல்லுதேம்மா. பைரவி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லு சிவகாமி. அண்ணி என்ன பாக்குறதுக்காக காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தாங்கண்ணே. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு தான் என்ன மிரட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்.
இது பாருங்க, பிள்ளைங்களோட ஆசைப்படி நடக்கிறது ஒரு பெத்தவங்களோட கடமை. விஸ்வாவோட மனசு புரிஞ்சுக்கிட்டு நீ உங்க அட்வைஸ் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. இத பாரு சிவகாமி, எனக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். ஏன்னா இது என் கௌரவ பிரச்சனை. அப்படி நடக்கலன்னா இந்த பைரவி அந்த இடத்திலேயே உயிரை விட்டுடுவான். இதுதானே நடந்துச்சு. அன்னி விஷயம் குடிச்சிருவேன்னு சொல்றப்பா நான் என்னென்ன பண்ண முடியும்? அதான் உள்ள அப்படி பேசுனேன். ஆனா அது மனசு இல்லாம தான் நான் சொன்னேன். இவ்வளவு நடந்திருக்கா? எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவ உன்னை இப்படி பேச வச்சிருக்கா. சரி, நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, பிரச்சனை எதுவும் வேண்டானே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ பதட்டப்படாம போ. இன்னைக்கு மண்டபத்தில் நடத்தப்படும் நிச்சயதார்த்தத்தை விஸ்வாவும் துளசியும் தடுத்து நிறுத்த போறது. ஆனா அது அர்த்தமே இல்லாம பண்ண போறாங்க. என்ன சின்னத்த, என்னென்ன சொல்றீங்க? அர்த்தம் இல்லாம பண்ண போறாங்களா? அப்படி என்ன பண்ண போறாங்க? ஆமாமா, மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட விஸ்வாவும் துளசியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த நிச்சயதார்த்தம் அர்த்தமே இல்லாம தானே போகும். என்னென்ன குண்டு மேல குண்டா போடுறீங்க? உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லலாமா? நடக்க போற நிஜத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஸ்வா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பதிவு பண்றதுக்கான ஃபார்ம். இதுல பாருங்க, விஸ்வா துளசியோட போட்டோ ஒட்டி இருக்கு பாருங்க. ஐயோ, அப்பா அவங்க தலையில கல்ல தூக்கி போட போறாங்களா? அப்பவே அந்த துளசி சொன்னா எங்க காதல் தான் ஜெயிக்கும்னு. மனசுல வச்சுட்டே தான் சொல்லிருக்கா. எனக்கு தான் அது புரியலையா? இதோட என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. இன்னொன்னு இருக்கா? அதையும் போட்டு உடைங்க. இவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாள் நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். உன்னால முடியும்ல? 2 நாள்யா? அது கொஞ்சம் கஷ்டம் சார். அப்படியா? இப்ப முடியும்ல? பக்காவா முடிச்சலாம் சார். ஐயோ, ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என் கூட நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு அர்த்தமே இல்லையா? சும்மா ஒப்புக்கு நடக்குதா? இததான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். விஸ்வா துளசிய ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன் கூட நிச்சயதார்த்தம் நடந்ததே செல்லாது. அவங்க பண்ணிக்கிட்ட மேரேஜ் தான் சரி. அப்போ என்னதான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா புரியல. நடக்க போற நிச்சயதார்த்தத்தையே கல்யாணமா மாத்திட்டா அது எப்படி தம்பி நிச்சயதார்த்தத்தை போய் கல்யாணமா மாத்த முடியும்? முடியும். நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல விஸ்வா லட்சுமி கழுத்துல எப்படி மாலை போடுவான்ல, ஆமா, அந்த மாலைக்குள்ள தாலி ஒளிச்சு வச்சுட்டா மாலையை போட்டாலே தாலி கட்டின மாதிரி தானே. எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா பைரவி அம்மாக்கு பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ருத்ர தாண்டவமே ஆடிடுவாங்க. அப்படிலாம் எதுவும் ஆவாதுக்கா. நாம ஏன் அப்படி கல்யாணம் பண்ணோம்னு மாயக்கண்ணனோட வீடியோ காட்டி விளக்கம் கொடுத்துட்டா நாம செஞ்சது சரின்னு அவங்களே புரிஞ்சுக்க போறாங்க. எந்த பிரச்சனையும் வராது. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் அண்ணா. விஸ்வமாமா எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ண ரெடி. சரிம்மா, நான் அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிடறேன். நீ தைரியமா இரு. அண்ணா நான் இருக்கேன். அதை கொடுங்க. வரேம்மா, வரேன்க்கா. அக்கா, நம்ம போட்ட பிளான் படி எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? அது வந்துப்பா, இவ்ளோ பெரிய விஷயம் பண்றோமே தப்போன்னு உறுத்தலாவே இருக்கு. பைரவி அம்மாக்கு கூட சொல்லாம இத பண்றோமே, பேசாம அவங்க கிட்ட சொல்லிட்டே பண்ணலாம். அக்கா, பைரவி ஆண்டி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. தன் மகன் நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி யாருக்கும் தெரியாம
திருட்டுத்தனமா செய்ய ஒத்துப்பாங்களா? நம்ம பிளான் படி இந்த கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அந்த துளசிய பார்த்தாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன நிறைய தடவை அவ இன்சல்ட் பண்ணிருக்கா. அவ மட்டும் பைரவி அம்மா வீட்டுக்கு மருமங்களா வரவே கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த திட்டத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உண்மையாவாக்கா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வாங்க காட்டுறேன். வாங்க. இதுதான் தம்பி அந்த மாலை. இதுக்குள்ளதான் நான் அந்த தாலி ஒளிச்சு வச்சிருக்கேன். இதோ பாருங்களேன். பரவாயில்லக்கா, எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க முதல்ல பேசினதை பார்த்து நானே பயந்து போயிட்டேன்க்கா. தம்பி, ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது. அப்படி இறங்கிட்டா அந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். அதுதான் என்னோட பாலிசி. இந்த மாலைய விஸ்வா தம்பி லக்ஷ்மி கழுத்துல போட்டதும் இனிமே விஸ்வா தம்பி லக்ஷ்மிக்கு புருஷன்னு நான் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே லக்ஷ்மியோட சொந்தக்காரங்களை 2 பேரை நான் வர சொல்லியிருக்கேன். அவங்க நடந்த இந்த நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவாங்க. எப்படி என்னோட பிளான்? நான் கோடு போட்டா நீங்க ரோடே போடுறீங்க. இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. கொஞ்சம் அசந்தாலும் நாம மாட்டிப்போம். தம்பி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிக்கா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நான் போயிட்டு வரேன். சரி தம்பி. டேய், மேடையில இருந்த ஐயரை காணோம். அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க போனார்னு தெரியுமா? அங்க அந்த கான்ஸ்டபிள் மாயக்கண்ண அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏதோ பதட்டமா ஏஞ்சி போனாரு. நினைச்சேன் அந்த மாயக்கண்ணன் தான் ஏதோ பிளான் பண்ணி ஐயரை இங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிருக்கான். இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எங்க இருந்தாலும் ஐயரை உடனே கூட்டிட்டு வாங்க. போங்கடா. சரி மேடம். யார சாமி தேடுறீள்? உங்க ஒய்ஃபையா? ஆமாமா, அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் இங்க வரவே இல்ல. நாங்க சும்மா தான் சொன்னோம். ஏன் அப்படி சொன்னீங்க? நிச்சயதார்த்தத்தை நீங்க நடத்தி வைக்க கூடாது, அதுக்காக தான் அப்படி சொன்னோம். ஏன் நடத்தி வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க? இது கமிஷனர் ஆத்து விசேஷம், தெரியுமோ இல்லையோ? கை நீட்டி காசு வாங்கிட்டேன், இப்ப நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன். இது பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம் பார்த்தாலும் இங்க பிழைக்க முடியாது. உங்களை மிரட்டி ஓட வைக்க சொன்னதே கமிஷனரோட மருமக தான். எந்த வீட்லயும் ஆம்பளைய பகைச்சுக்கிட்டா பெருசா பிரச்சனை இல்ல. ஆனா பொம்பளைய பகைச்சுக்கிட்டா கதையே முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, பொம்மநாட்டிய பகைச்சுக்கவே கூடாது. நேக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? இந்த விசேஷத்துல இவ்வளவு வில்லங்க இருக்குன்னு தெரியாம வந்துட்டேன். நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். ஆளை விடுங்க. ஏண்டி உன் முகம் வாட்டமா இருக்கு? இல்லடி, நம்ம பிளான் எல்லாம் தாண்டி இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுரி. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? இந்த நிச்சயத்தை வேடிக்கை பார்க்கவா வந்திருக்கோம்? மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. விஸ்வா, உன்னை இந்த மாதிரி கோலத்துல பாக்க எவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? இப்பதான் சந்தோஷமா இருக்குடா. ஆமா ஆமா, 2 பேருக்குமே ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. இவ்வளவு நாளும் 2 பேரும் நம்ம வீட்டுலதான் இருந்தாங்க. ஆனா இந்த மேடையில ஜோடியா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க. அம்மா, ஐயர் மண்டபத்துல எங்கேயுமே இல்ல. அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் கிளம்பி போறத நம்ம வாட்ச்மேன் பாத்துட்டாரம்மா. மாயக்கண்ணா, உடனே வேற யாராவது ஐயர் இருந்தா கூட்டிட்டு வா. மா, இது முகூர்த்த நேரம், இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. இத பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. போய் சத்தியவதி கிட்ட விஷயத்த சொல்லி இப்பவே 5 நிமிஷத்துல ஐயர் இங்க இருக்கணும். புரியுதா? சரிம்மா. போ.
ஆள் மாறாட்ட பிளான் சொதப்புனாலும் ஐயரை துரத்துற பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. கவலைப்படாம இருக்க சொல்லு. நான் அதுக்கெல்லாம் கூட கவலைப்படல. என் விஸ்வா பக்கத்துல அந்த லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிறத என்னால தாங்க முடியல. துளசி கவலைப்படாத. எல்லாமே கொஞ்ச நேரம் தான், பொறுத்துக்கோ. அப்படி முடியலன்னா அந்த லக்ஷ்மி இருக்கிற இடத்துல நீ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. வேற என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா? எங்க அவங்களை காணோம்? சித்து, புதுசா ஒரு ஐயர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்போ அந்த ஐயரை வெளியே துரத்துனதெல்லாம் வேஸ்டா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சித்து, இப்ப என்னதான் பண்ண போற? அதுக்கு கடைசி பிளான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதா? அதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா. மேடம் மேடம் நில்லுங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எல்லாரும் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்படிதான் யாரு பார்த்தாலும் ஷாக்கு ஷாக்கு ஷாக்கு. ஏய், இவள அவனோட லவர்? சாரி, இப்ப என் லவர் இல்ல, எக்ஸ் லவர். என்ன இவ்வளவு நேரம் லவர் லவர்னு சொன்ன, இப்போ எக்ஸ் லவர்னு சொல்ற? ஆமா, இவளுக்கு இன்னைக்கு வேற ஒருத்தனு கூட என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அப்ப அவன் எக்ஸ் லவர் தானே. இந்த ஐயா நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்திருக்காரு. இவரை அழகா கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு பார்சல் பண்ணி வைங்கடா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கலாம். கூட்டிட்டு போங்க. சரிக்கா. வாடா. என்னாச்சு? எங்க விமல் ஆளே காணோம்? எங்க போனா? நம்ம பிளானை எல்லாம் அந்த விமல் சொதப்பிட்டான். சித்து, என்ன சொல்ற? விமல் அந்த சத்யவதி குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சு கட்டி வச்சு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். அவன் அப்படி அடைச்சு வச்சிட்டாங்கன்னா நீ அதை பார்த்துட்டு சும்மா வந்தியா? கதவை உடைச்சு வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல. கதவை உடைச்சு அவனை கூட்டிட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல தெரியும். அவன் நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். எனக்கு பயமா இருக்கு. நிலைமை கைமீறி போயிடுச்சோன்னு தோணுது. ஏய் துளசி, எதுக்கு இப்ப நீ அழற? மாலை மாத்திர கடைசி நேரத்துல கூட இந்த நிச்சயதார்த்தம் நிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க போறோம். நம்பிக்கையை இழந்துராத. ஆமா துளசி, அபி சொல்றது கரெக்ட் தான். நம்பிக்கையோட இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நாங்க நடக்கவும் விட மாட்டோம்.